அஜித் எப்படி பண்ணால் ரெட்டை ஜடை வயசில் நாங்கள் 2 பேரும் நான் ஒர்க் பண்ணேன் அதில் அந்த படத்தில் நடிச்சுட்டு சிவா கூடயே தான் இருப்பேன். நம்ம ஆயுத பூஜை சிவா இருக்கார், அவர் கூடயே தான் இருப்பேன். அந்த படம் நடிக்க போவோம், நடுவில் வருவோம், மறுபடியும் கவுண்டமணி என்ன இருக்கார் அதில். வருவோம் போவோம் நடிவாங்க. அப்போ நல்ல சிங்க் ஆகிட்டார். செம்ம ஜாலியான ஒரு பர்சன் அஜித். அப்புறம் ரொம்ப ஃப்ரீக்காக இருப்பார். அவர் போயிட்டு எல்லாம் படம் வந்து நான் வந்து தலைவர் இது மாதிரி ஒரு கதை ஒன்று கண்டிப்பாக பண்ணுறோம் பாஸ் அப்படின்னாரு. விக்னேஷ் ராஜா இருக்கு அப்படி தலைவரை அண்ணே இல்லை சொன்னால் செஞ்சிருவார் கண்டிப்பாக தலைவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நான் அஜித்தை பார்க்கவே இல்லை. பார்க்க முடியல. அப்படியா? அப்புறம் அதுக்கப்புறம் அவள் வருவாள் செட்டப்போ ஒரு தடவை பார்த்தேன். பார்த்துட்டு படம் அப்போ வந்து ரெட்டை ஜடை ரிலீஸ் ஆகிருக்குது. அப்போ ரெட்டை ஜடை ரிலீஸ்னா பெருசாக போடலை. என்கிட்ட கேட்டேன், அஜித் கேட்குறாரு பெருசாக போடலை அப்படின்னா. ஆமாம் தலைவா, ஓகே ஓகே. அது என்னென்ன சார் இப்பயுமே இப்போ ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகரன்ட்டு பவித்திரன் வந்தா அப்படி அது குஞ்சுமோன் அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சங்கர் வந்தார். அதுக்கப்புறம் சங்கர் ஏ வெங்கடேஷ் வந்தார். இது மாதிரி ஒவ்வொரு டைரக்டராக வர வர இப்போ அந்த டைரக்டர்லேருந்து இவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல். இப்போ பாரதிராஜா சார்ட்டேருந்து நீங்கள் பாக்கியராஜ் சார் ஒரு கேங்கே வந்தது இல்லை. அது இப்போது அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ரெட்டை ஜடை வயசில் என்ன பார்க்குறாரு, நான் சிவா கூடயே இருக்கேன், சிவா கூட ஒர்க் பண்ணுறேன், இல்லை கலந்து கட்டி வேலை பார்க்குறோம்ல. இப்போது அந்த படம் ஓடனே அவனுக்கு ஒரு சின்ன தாட் எங்கேருந்து வருதுன்னா, இந்த படத்தில் இவனும் இருந்திருப்பாள்ல, எங்கேயும் மிஸ் ஆனதுக்கு கரெக்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் நம்ம அந்த படம் வெற்றி பெற்றிருந்தால் அந்த வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கும். இதான் உண்மை, உண்மையான ரீசன் இதுதான்.